வணக்கம். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் என்ன மாதிரி 2 பேர் இருக்காங்க. அதில் நான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வெரி ஈஸியாக. ஏன்னா அமைதியாக இருக்கும், எந்த ஒரு கேட்டிக்கும் இல்லை, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்போதான் நம்ம தனியாக யோசிச்சோன்னா புது புது ஐடியாவும் இருக்கு. எனக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கும் தோணாது. நான் மோஸ்ட்லி தனியாக இருப்பேன், ஆனால் தனியாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். ஏன் நிறைய பேர் அது ப்ராப்ளமாக இருக்கும், என் லைஃப் போரிங், அவங்களே ஏன் ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் பார்த்தா நான் as a introvert எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முக்கியம். அவங்க கூட தான் நான் அட்லீஸ்ட் லைவ்லியாக இருக்கிறேன். அவங்க என் ஃப்ரெண்டு இப்போ தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவங்கள கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா மற்றவங்கள தப்பு சொல்றத விட நம்ம சரியா இருக்குமான்னு பார்க்கணும்ல. நம்ம அட்வைஸ், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க அட்வைஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எது சரி எது ரைட்டுன்னு உங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியும், உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு எனக்கும் தெரியும். இன்ட்ரோவர்ட் தாங்க நான், அதுக்குன்னு நான் எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் லவ் பண்றதே தெரியாது. எனக்கு சொல்லவும் பயம். சொன்னா என்ன நினைப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அதுக்கு பேசாம அந்த லவ் எனக்குள்ளேயே இருந்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்ட்ரோவர்ட்னாலே போரிங், அவனுக்கு என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு தானே தெரியும் நமக்கு இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது தப்பா. இன்ட்ரோவர்ட்டாவும் இருந்து ஒன் சைடாவும் இருந்தா அது சேஃபாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வலியாகவும் இருக்கு. கிளாஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை, தெரிஞ்சது தானே சொல்லணும். நம்ம இப்போ என்ன ப்ரெசன்டேஷன்னா என்ன, நமக்கு என்ன புரிஞ்சிச்சோ அது மற்றவங்களுக்கும் சொல்லணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அவ்வளோதான். பாராட்டினாங்க, எல்லாம் கை தட்டினாங்க, நல்லா இருந்துச்சு, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு விஷயம் எக்ஸ்பிரஸ் பண்ணி அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன பண்ண வரும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. பப்ளிக்ல கூட எனக்கு எனக்கு தான் பேச பயமா இருக்கும். சாப்பாடு ஆர்டர் பண்றப்ப நான் ரொட்டி சானை சொல்லியிருந்து தோசை வந்துச்சுன்னா சாப்பிட்றேன். மோஸ்ட்லி நான் சாப்பிட்டேன். ஏன்னா அது மறுபடியும் கூப்பிட்டு சொல்றது அவங்க ஏதாவது யோசிச்சுப்பாங்களோ அப்படின்னு தான் பயமா இருக்கு. நான் தான் காசு கட்டுறேன், ஆனா தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஏதாவது கடைக்கு போறப்ப ஏதாவது பொருள் வாங்குறப்ப ஏதாவது சீலாப்பா சொல்லிட்டேன்னா அது ஒரு மாதிரி பாப்பாங்க, இது கூட தெரியலையா அவனுக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களா. அவங்க பாக்குற பார்வையே எனக்கு அது மாதிரி பயமாயிருச்சு. ஆக்வர்டா இருக்கும் அந்த லுக். ஆமா, ஆக்வர்டா இருக்கும். இது கூட அவனுக்கு தெரியலையான்ற மாதிரி பார்த்தாங்கன்னா நமக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணு நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறணும், இல்ல இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும். இந்த ரெண்டும் கலந்து நான் இருக்கணும்னா நான் ரொம்ப நாள் எடுக்கும் போல இருக்கு. சரி, நாளைக்கு எக்ஸ்ட்ரோவர்ட் ஒருத்தர் பேசுவாரு, நான் இன்னைக்கு இன்ட்ரோவர்ட் பத்தி பேசிட்டேன், நான் இவ்வளவு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற. அது வரைக்கும் நன்றி. இது உங்கள் சேகாஷ்.